ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செஸ்ஸிங்டன் போகிறது பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருந்தது. ஸோ முன்னாடியே புக்கிங் பண்ணிக்கோங்க. ப்ரீ புக்கிங் ரொம்பவும் அவசியம். அண்ட் சன்னி டேஸில் வீக்கெண்ட்ஸ் போனீங்கன்னா ஒரு ரைடுக்கும் மினிமம் 15 to 20 மினிட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுலேயே பாதி நேரம் போயிடுது. 10 to 6 தான் ரைட்ஸ் பார்க் ஓப்பனு. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணாலும் அவங்களே வெளியில் நம்மளை துரத்திடுறாங்க. ரைட்ஸ் எல்லாம் டான்னு 6 o'clock எல்லோரும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. யாருமே ஏற விட மாட்றாங்க. அதனால் ஸோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணி வீக் டேயில் ஏதோ ஒன் டே வீக் டேயில் டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே அந்த மாதிரி வீக் டேஸில் லீவ் போட்டு போங்க. ஃப்ரைடேஸும் கூட்டமாக தான் இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ க்யூ பட் ஃப்ரைடேஸ் வீக்கெண்டை கம்பேர் பண்ணுறப்போ ஃப்ரைடேஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போல். பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பஸ்ஸில் போனீங்கன்னா நம்ம நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு. பட் இஃப் யூ ஆர் கோயிங் பை ட்ரைவ், அங்கே ஸ்டே பண்ணுறீங்கன்னா மட்டும் ஃபஸ்ட்டு வர செஸ்ஸிங்டன் இதுக்குள்ளே திரும்பி பார்க் பண்ண போங்க. அப்படி இல்லாட்டி ஒன் டே இதுக்காண்டி தான் போகிறீங்கன்னா செஸ்ஸிங்டன் கோ ஏப்புன்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் கார் பார்க்கிங் ரெகுலர் இது ஒன் டே போகிறவங்களுக்கு. ஸோ போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தது. பட் வீக்கெண்ட் போனீங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. நார்மலாக பார்த்திங்கன்னா 1/2 hour காட்டுற டிராஃபிக் வீக்கெண்டில் அதுக்கு போகிறதுக்கு 1.5 hours ஆயிடுது. ஸோ இஃப் யூ கரெக்டாக டயத்துக்கு 10 o'clock அது ஓப்பனிங் டைமில் போனால் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி நிறையா ரைட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது. மினிமம் ஒரு 2-3 times அது போனால் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். உள்ளுக்குள்ளே நிறையா அனிமல்ஸ் வச்சுருக்காங்க, ரைட்ஸ் வச்சுருக்காங்க. மினிமம் எல்லா ரைட்ஸ்லையும் ஏறணுன்னா பார்த்திங்கன்னா 1.2 meters அந்த ஹைட் இருந்தால் தான் ஏற்றுறாங்க. ஸோ ஒரு 8 yearsக்கு மேலே இருக்க கிட்ஸை எல்லா ரைட்ஸ்லேயுமே ஏற்றுறாங்க. சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இதில் ஒரு 30% 40% தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஃபுல்லாலாம் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஹாஃப் கூட கம்ப்ளீட் பண்ணல நாங்கள். பட் நிறையா டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஒரு அனிமல்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைமிங்ஸில் அது ஃபீட் பண்ணுறது, அதை பற்றி பேசுகிறது, அந்த மாதிரி இதுவும் வச்சுருந்தாங்க. அது போக ஓகே, இதான் என்ட்ரி. நம்ம இப்போ உள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். இதுக்குள்ளே தான் என்ட்ரு ஆகிறோம். உள்ளே என்ட்ரு ஆனோடனே ஒரு ஜுராசிக் தீம் மாதிரி. ஆமாம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு தீம்லேயும் ஒவ்வொரு ரைட்ஸும் பார்த்திங்கன்னா இது சீ லயன். அங்கங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா அதுக்கேற்றாப்புல ஒரு இப்போது வாட்டர் ரைட்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது பக்கத்துலேயே சி அனிமல்ஸ் வச்சுருக்கிறது, டாட்டாய்ஸு, அந்த சீ லயனு, அப்புறம் அந்த மாதிரி வாட்டர் கேம்ஸ் இதெல்லாம் 1 pound காயின் போட்டு நீங்கள் விளாட்ற மாதிரி. இது ஒரு ட்ராகன் கிங்டமாக இருக்கட்டும். இது ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்னால் இந்த மாதிரி அங்கங்கே அனிமல்ஸ் வச்சுருந்தாங்க. அனிமல்ஸ் அழகாக ஷேப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ ஜிராஃப் மாதிரி வச்சுருக்காங்க, அப்புறம் எலஃபண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க, அப்புறம் கொரில்லா மாதிரி வச்சுருந்தாங்க. இது தீம் பார்க் அண்ட் ஜூ. அந்த ஜூக்கு போகிற வழியில் இது நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த இடம் செஸ்ஸிங்டன் என்னென்ன உள்ளே இருக்குன்ட்டு இது ஒரு குட்டி ஜூ மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப குழந்தைங்க பார்க்குற இடம் இது. ஸோ இது ஃபேமிலியாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. இதுக்குள்ளே நீங்கள் ஜாலியாக உள்ளே போயிடலாம். இது ஒரு இது அடுத்து இன்னொரு கிங்டம்மு. இப்போ நம்ம உள்ளே போகிறது இந்த டாம் ரைடர் இந்த கேம்லாம் விளாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ரைடுக்கு உள்ளே போகிறதே ஒரு க்யூ நாங்கள் நின்னோம். ஒரு 15 minutes கிட்ட நின்னோம். பட் ஒரு இடத்துலையுமே அழகாக இது பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ள டாம் ரைடர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே இப்போ நீங்கள் பக்கி கொண்டு வரல, பக்கி வேணும்னா அவங்களே அங்கே பக்கி ரெண்ட்டுக்கு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ஹையர் பண்ணிக்கலாம். ஹையர் பண்ணிவிட்டு 1 dayக்கு இவ்வளோன்னு சார்ஜஸ் இருந்தது. ட்வின் பக்கி வச்சுருக்காங்க, சிங்கிள் பக்கிஸ் வச்சுருக்காங்க. எது வேணுமோ நீங்கள் இது பண்ணிக்கலாம், அங்கே எடுத்துக்கலாம். அந்த பார்க்குள்ளே யூஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் இந்த ஒரு ஷோ மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. அதில் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒவ்வொரு சீசனுக்கும் ஸ்ப்ரிங், ஆட்டம், சம்மர், வின்டர் அந்த மாதிரி ஒவ்வொரு சீசன்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அங்கங்கே அந்த கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கட்டும், டான்ஸ் ஆகிட்டதாக இருக்கட்டும், எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா கோகம்பலன் கேரக்டர் வச்சுருந்தாங்க. ஸோ ஜே கோடி அவங்களாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கங்கே இந்த மாதிரி இந்த இந்த 1 rupee இந்த 1 pound காயின் போட்டு விளையாடுற கேம்ஸும் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மால்லாம் இருக்கிற மாதிரி அந்த 1 pound காயின் போட்டால் காரு, பைக்கு, அப்புறம் இந்த ஹார்ஸு அந்த மாதிரி கேம்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரியானதும் வச்சுருந்தாங்க. சில ரைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபேமிலி ரைட்ஸாகவும் இருந்துச்சு.
ஸோ இப்போ இதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக எல்லாருமே போகலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் வந்து ஆடு, இந்த டாங்கி அதெல்லாமே வந்து சும்மா அப்படியே திறந்து விட்டுருந்தாங்க. பசங்களாம் அது கிட்டக்க போய் நல்லா தொட வைக்க என்ஜாய் பண்ணான்ட்டு இருந்தாங்க. அதை ஃபீட் பண்ணுறது எல்லாமே காமிச்சிட்ருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எல்லாருமே பண்ணலான்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம தொட்டு பார்த்துட்டு வெளில வந்துட்டு நம்ம ஹேண்ட் வாஷும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பக்கத்துலேயே அதுவும் குழந்தைங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுற மாதிரி குட்டி வாஷ் பேஷன்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு போட், நிறையா போட்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி. இது வந்து ஒவ்வொரு போட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்றாப்புல இங்கே வந்து வீல்ஸ் இது வந்து ஒரு சின்ன ஃப்ரீ ஃபால். இதை விட பெரிய ஃப்ரீ ஃபால் தான் அந்த க்ரொக்கடைல் மாதிரி நீங்கள் பார்த்தது அப்போது அந்த மவுத் ஓப்பன் பண்ணி. இது வந்து குட்டி ஒரு போட் ரைடு. அதுக்கப்புறம் இது வந்து சாஃப்ட் ப்ளே. ஸோ சாஃப்ட் ப்ளேயில் பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கும் ஒரு கிட்ஸுக்கும் 10 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களே முதலே பார்த்து வச்சுக்கிறாங்க. இவங்க வந்து 10 மினிட்ஸில் நீங்கள் வெளில வரணும்னு சொல்கிறாங்க. சாஃப்ட் ப்ளேயில் வந்து எல்லாருமே அலவுடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ஜுமான்ஜிக்குள்ளே இருந்தது. இது வந்து அந்த ஆஸ்ட்ரிச் ரைடுன்னு சொன்னாங்க. அந்த பின்னாடி வருது பாருங்கள், அதான் ஜுமான்ஜி இருக்கிறது. இது வந்து இந்த இயர் புதுசாக வந்திருக்கிறது. இது பயங்கரமாக இருந்துச்சு. இது எவ்வளவோ மைல்ஸ் பெர் ஹாரில் போகுதுன்னு சொன்னாங்க. இந்த ரைடு தான் இப்போதைக்கு சசிங்டன்லேயே இருக்கிற ஒரு டெரிஃபிக் ரைடு. அதோட இதுவும் நல்லா இருந்தது. அதுக்கு பண்ணியிருந்த அந்த தீம் செட்டப் சூப்பராக இருந்துச்சு. முன்னாடி போயிட்டு அப்படியே பின்னாடி வருது. ஸோ ரைடு போகும்போதே ரைடில் வந்து அங்கங்கே கேமரா வச்சுருக்காங்க. ஒரு 2 கேமரா இருந்தது. நம்மளை வந்து அதுவே ஃபோட்டோ எடுத்து கொடுக்குது. நீங்கள் மொத்தமாக எல்லா ரைட்ஸ்லையும் ஏறிட்டு எவ்வளோ ஒரு 20 பவுண்ட்ஸ் பே பண்ணிங்கன்னா எல்லா ரைட்ஸில் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அங்கே வாங்கிக்கலாம். சாஃப்ட் காப்பியாகவும் கொடுக்குறாங்க. இல்லை ஹார்ட் காப்பி வேணுன்னா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி அங்கங்கே ஒவ்வொரு ரைடு கிட்டக்கையும் இப்போ ஜுமான்ஜி தீம்னா ஜுமான்ஜி மாதிரியே ஒரு ஹோட்டல்ஸ் இல்லை சாப்பிட்ற இடம்லாம் வச்சுருந்தாங்க. கஃபே, டோனட்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ ட்ராகன் கிங்டம்னு போனீங்கன்னா அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் அந்த மாதிரியான செட்டப்பில் கஃபே அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து டைகர் கிராசிங்கிற ஏரியா. இதுக்கு மேலே வந்து டைகர் கிராஸ் பண்ணுறதே நாங்கள் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. அது அழகாக நல்ல ஒரு இந்த படத்திற்கு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு அந்த டைகரை பார்க்க. ஸோ தென் இது வந்து சீ லயன் ஏரியா. இந்த வாட்டர் வந்து பயங்கர டீப் வாட்டர். சீ லயன்லாம் அங்கே படுத்துருக்கு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது வந்து 12 o'clock அப்புறம் இன்னொரு ஒரு 3 o'clock 4 o'clock வந்தோன்னா சீ லயனுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதா இருக்கட்டும், அதை பற்றி பேசுகிறது, அப்புறம் அதை வந்து பால் வச்சு அதை விளையாட வைப்பாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கெலாம் டைம் நோட் பண்ணிட்டு போய்ட்டு அந்தந்த டயத்துக்கு கரெக்டாக போய் நம்ம நின்னோன்னா இதுங்க இந்த மாதிரி இந்த அனிமல்ஸ் இது பண்ணுறதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம். அண்ட் கிட்ஸுக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணுவாங்க. அப்போங்க அந்த டைகர் நடக்குது பாருங்கள். டைகர் கிட்டக்க வந்து டைகர் இது ஏரியான்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 டைகர் ரைட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இருக்கும், நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சின்ன கிட்ஸ் எல்லாருமே ஏறுற மாதிரியான ஒரு ஃப்ரீ ஃபால். குட்டி ஹைட்டில் இருந்தது, அப்புறம் பெரிய ஹைட்டில் இருக்கிறது, இல்லை ஒரு 1.2 மீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க. இது அந்த சீ லைன், இது அந்த டைகர் பார்த்து. ஸோ செஸ்ஸிங்டன் ஒன் டே கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. மினிமம் 2 times or 3 times நீங்கள் போனால் தான் ஃபுல்லாக முடிக்க முடியும். என்னோட சஜஷன் என்னென்னா வீக்கெண்டுக்கு பதிலாக வீக் டே ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் யூ கேன் கம்ப்ளீட் இட் இன் அட்லீஸ்ட் 1 or 2 in a second time. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஸ்ஸிங்டன் போயிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். See you. Bye. Take care.